அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் பிஎஸ்சியில் அடுத்ததாக பார்க்கக்கூடிய மிக முக்கியமான கான்செப்ட் தான் இந்த எக்ஸ்பர்ட் எவிடன்ஸ். கேள்விப்பட்டிருப்பீங்க. எக்ஸ்பர்ட்டுடைய விட்னஸ்னால் பாக்ஸில் ஏறி, அதாவது சாட்சி கூண்டில் ஏறி பதில் சொல்லக்கூடிய அந்த கான்செப்ட்டு. எக்ஸ்பர்ட் எவிடன்ஸ்ன்றதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்பர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா பகுத்தாய்ந்து கொடுக்கின்ற அந்த ரிசல்ட்டுக்கு பேர் தான் எக்ஸ்பர்ட் எவிடன்ஸ். இந்த ஒரு 3 லைன் படிக்கும்போது கொஞ்சம் அற்புதமாக புரிய வரும். நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கு. அதில் என்னென்ன ஆசைப்பட்டீங்கன்னா அந்த நம்பருக்கு உங்களுடைய பெயர் மற்றும் ஊரை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். குழுவில் இணைச்சிடுறேன். நேரடி பயிற்சி வகுப்புகளுக்கு உதவிகரமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஒரு குறிப்பிட்ட தொழிற்பிரிவில், அது எந்த தொழிற்பிரிவானா இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், சட்டமாக இருக்கட்டும், இல்லை பொறியியல் கான்செப்டாக இருக்கட்டும், இல்லைன்னா வேறு எதுவானாலும் இருக்கட்டும், ஒரு குறிப்பிட்ட தொழிற்பிரிவில் சிறப்பு அறிவு, அந்த தொழிற்பிரிவில் அவருக்கு ஃபுல் நாலேஜ் இருக்கணும். எந்த மாதிரி கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல தெரியணும், எந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தாலும் அதை சால்வ் பண்ண தெரியணும். அந்த மாதிரியான ஒரு சிறப்பு அறிவு இருந்தா, திறன், அனுபவம், பயிற்சி அல்லது கல்வி கொண்ட ஒரு நபர் கூறும் கருத்து தான் பார்த்தீங்கன்னா நிபுணர்களின் சான்றுன்னு பேர். நிபுணர்களின் சான்று தான் இங்கே எக்ஸ்பர்ட் எவிடன்ஸ்ன்னு சொல்கிறோம். இது வழக்கிற்கு முக்கிய சான்றாக அமைகிறது. இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பர்ட் எவிடன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆனரபிள் கோர்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையில தான் இருக்கும். அதுக்கப்புறமா நம்மளுடைய டிஃபென்ஸ் வக்கீல் அதை பற்றின சந்தேகங்களை எழுப்பும்போது அது மாறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதையும் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் எழுதுங்க. எக்ஸ்பர்ட் எவிடன்ஸ் பார்த்தீங்கன்னா 39லேருந்து 41 ஆஃப் பிஎஸ்சியை டிஃபைன் பண்ணி சொல்லுது. 39 என்னன்னா எக்ஸ்பர்ட் சொல்லக்கூடிய வார்த்தைகள், அந்த நிபுணர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் செக்ஷன் 39 டிஃபைன் பண்ணி சொல்லுது. செக்ஷன் 40 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 40யும் கிட்டத்தட்ட எக்ஸ்பர்ட் எவிடன்ஸை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணுது. செக்ஷன் 41 மட்டும் பார்த்தீங்கன்னா சிக்னேச்சரை பற்றி டிஃபைன் பண்ணி சொல்லுது. சிக்னேச்சரில் அதுக்குரிய எக்ஸ்பர்ட் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, சிக்னேச்சரை வேரியேஷன் கண்டுபிடிப்பாங்க. எந்த மாதிரியான ஸ்ட்ரோக் எப்படி வளைஞ்சிருக்கு, இந்த இடத்துல இந்த ஸ்ட்ரோக் வளையுமா வளையாதா அப்படின்ற ஒரு கான்செப்டெல்லாம் இந்த மாதிரியான எக்ஸ்பர்ட் துல்லியமாக கண்டுபிடிச்சி நம்மளுக்கு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அதை வச்சு நம்ம ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கலாம். சரி, மருத்துவ நிபுணர்கள் சொல்லுவது, இந்த பேராகிராஃப் படிக்கிறோம் பாருங்க. மருத்துவ நிபுணர்கள் சொல்லுவது இது கொலை, ஆனால் போலீஸ் விசாரணையில் பல தவறின் காரணமாக கொலை நிரூபிக்கப்படவில்லை. மெடிக்கல் எக்ஸ்பர்ட் என்ன சொல்கிறாங்க, இது மர்டர் தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் போலீஸ் ஆஃபீஸர்ஸுக்கு அதற்குண்டான சாட்சிகள் கிடைக்கல. ஒரு கொலைன்றதுன்னு பார்த்தீங்கன்னா கத்தியத்து குத்தி இருக்கணும், கிழிச்சிருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். எந்தவித காயமும் இல்லாமல் சம்பந்தமே இல்லாத இடத்துல ஒரு இறந்து போன நபர் இருக்கிறார் அப்படின்ற பட்சத்தில் இதை எப்படி கொண்டு போகிறதுன்னு தெரியாமல் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் முழிச்சிட்டு இருக்கும்போது மருத்துவர் சொல்கிறாரு, அந்த எக்ஸ்பர்ட் இது ஒரு கொலை தாங்கன்னு சொல்லிடுறாரு. போலீஸ் தவறு செய்தாலும் நிரூபிக்கப்பட முடியவில்லை, அது ஒன்றும் அதோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டு, போலீஸ் தவறு செய்தாலும் நீதிமன்றம் மருத்துவ சான்றிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம், இன்னும் அந்த கேஸ் முடியலன்னு அர்த்தம். அவர் ஏதோ ஒன்று சொல்லியிருக்காரு, சஸ்பெக்ட் சொல்லியிருக்காரு. மருத்துவர் பார்த்தீங்கன்னா ஒரு சஸ்பெக்ட் சொல்லிட்டாரு, இது கொலைதான்னு, உங்களால் ஏன் கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற கொஸ்டினை பார்த்தீங்கன்னா ஆனரபிள் கோர்ட்டு போலீஸை பார்த்து கேட்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் எவிடன்ஸுடைய மிக முக்கியமான கான்செப்ட். எவையெல்லாம் எக்ஸ்பர்ட் எவிடன்ஸ், ஒரு சில எடுத்துக்காட்டுகளை சொல்லுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க தெளிவாக கொடுத்துருக்கு. எடுத்துக்காட்டுகள்: தடய அறிவியல், ஃபாரன்சிக்ஸ் சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏவை செக் பண்ணுறவங்க, இந்த மாதிரியான விஷயங்கள். மருத்துவம், எடுத்துக்காட்டு இறப்பிற்கான காரணம், எப்படி இறந்தாரு அப்படின்ற சொல்கிற அந்த மாதிரியான எக்ஸ்பர்ட்டு மெடிக்கல் எக்ஸ்பர்ட்னு சொல்லுவாங்க. காயங்கள் பற்றின டீட்டெயில்ஸு. நல்லறிவு, சவுண்ட் மைண்ட் இருக்கா இல்லையா, அவர் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா நடிப்பார், எனக்கு புரியல, எனக்கு தெரியல, எனக்கு நடந்ததே தெரியல அப்படின்னும் போது எக்ஸ்பர்ட் கிட்ட அமுச்சு வைப்பாங்க அவருடைய சவுண்ட் மைண்டை செக் பண்ண சொல்லி. அந்த இடத்துல அவர் சிக்கிப்பார். அதே போல் பொறியியல், மின்சாரமாக இருக்கட்டும் இல்லை இயந்திரவியலாக இருக்கட்டும், அதற்குண்டான எக்ஸ்பர்ட்ஸு தேவைப்படும் பட்சத்தில் ஆனரபிள் கோர்ட்டு உபயோகப்படுத்தி கொள்ளும். பாலிட்டிக்ஸ், அரசியல் மற்றும் சட்டம், ஒரு சில நேரங்களில் உங்களையோ இல்லை என்னையோ கூட உபயோகப்படுத்துவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம். அதில் நம்ம எக்ஸ்பர்ட்டாக இருக்கணுன்றது மட்டும் புரிஞ்சுக்கிங்க. எந்த ஒரு விஷயத்துக்காக இருந்தாலும் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும்.
கைரேகை மற்றும் கையெழுத்து பகுப்பாய்வு செக்ஷன் 41 இதை தான் டிஃபைன் பண்ணி சொல்லுது. கைரேகை அல்லது கையெழுத்து. அதே போல டிஜிட்டல் தடயவியல் மின்னணு பதிவுகளை பார்த்தீங்கன்னா ஆராய்ஞ்சு அதில் இருக்கிற டீட்டெயில்ஸை எடுக்கக்கூடிய அந்த நிபுணர்கள் கம்ப்யூட்டர் படிச்சிருப்பாங்க, ஹார்ட்வேர் படிச்சிருப்பாங்க, ஹார்ட் டிஸ்கில் இருக்கிற டேட்டாஸ் எடுப்பாங்க, பென்ட்ரைவில் இருக்கிற டேட்டாஸ் எடுப்பாங்க. அது 10 நாள் தண்ணியில் முழுகி இருந்தாலும் அதை எடுக்கக்கூடிய திறன் படைத்த நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த நபர்கள் பெயர் தான் எக்ஸ்பர்ட்னு சொல்லுவாங்க. ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் இந்த இடத்துல சொல்லியிருக்கு. எக்ஸ்பர்ட் எவிடன்ஸ்னா என்னன்னு. லீகல் எக்ஸ்பர்ட் இருக்கிறாங்க, மெடிக்கல் எக்ஸ்பர்ட் இருக்கிறாங்க. ஸோ இவருக்கு ஒரு 5 லைனை நீங்கள் டெஃபினிஷன் கொடுக்கணும், மெடிக்கல் எக்ஸ்பர்ட்டுக்கு ஒரு 5 லைன் டெஃபினிஷன் கொடுக்கணும், இன்ஜினியரிங் எக்ஸ்பர்ட்டுக்கு ஒரு 5 லைன் டெஃபினிஷன் கொடுக்கணும். அதர்ஸ் இது இல்லாத வேறு யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்கள சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு 5 லைன் டெஃபினிஷன் கொடுக்கணும். சயின்டிஸ்ட் இருக்காங்க இல்லைங்களா, அறிவியலாளர்கள், அவர்கள் கொடுக்கக்கூடியன்ற அந்த எக்ஸ்பர்ட்டும் மிக முக்கியமானது. ஃபாரன்சிஸ் அதாவது தடயவியல் அறிஞர்கள், அவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 5 லைனை கொடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதுவே ஒரு 3 பக்கத்துக்கு வந்துடும் உங்களுக்கு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் ஸ்டடி கொடுத்துட்டு இந்த டீட்டெயில்ஸை கொஞ்சம் எலாபரேட்டாக எழுதுனீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. எந்த மாதிரி எக்ஸ்பர்ட் கேட்டாலும் உங்களால் எழுத முடியும் அப்படின்றது இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு நம்பிக்கை பிறந்திருக்கும் நான் நம்புகிறேன். நான் ஒரு கேஸ் ஸ்டடியை பார்த்துடலாம். தயால் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தராஞ்சல் 2012 நடக்கக்கூடிய வழக்கு ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட்டில். ஒரு மரணம் ஒன்று நடைபெறுது. மரணம் தொடர்பாக பார்த்தீங்கன்னா விசாரணையில் மருத்துவ அறிக்கை கொடுக்குறாங்க, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, ஃபாரன்சிஸ் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி பல வகையான ரிப்போர்ட் பார்த்திங்கன்னா எக்ஸ்பர்ட் எவிடன்ஸாக அந்த மரண வழக்கில் கொடுக்கப்படுது. ஆனால் அந்த வழக்கு ஆனரபிள் கோர்ட்டுக்கிட்ட போகும்போது அது திருச்சி சொல்லி டிஃபென்ஸ் சைடோ இல்லை ப்ராசிக்யூஷன் சைடோ அந்த எக்ஸ்பர்ட் எவிடன்ஸை பார்த்திங்கன்னா ஒரு மழுகலான ஒரு எவிடன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டை கொண்டு வந்துடுறாங்க. அதனால் கோர்ட்டுக்கு ஒரு டவுட் ஒன்று வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான எவிடன்ஸை நம்பலாமா நம்பக்கூடாதா அப்படின்ற மாதிரி இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி மரணத்தின் காரணம் பார்த்தீங்கன்னா காயத்துடைய தன்மை மற்றும் மரண நேரம் போன்றவற்றில் மருத்துவ நிபுணர்கள் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறார்கள் என்று நீதிமன்றம் சொல்லுது ஜட்ஜ்மெண்ட்டில். ஆக்சுவலாக அவங்களுடைய முழுமையான அந்த அறிக்கையை பார்த்தீங்கன்னா புறம் தள்ளக்கூடாது. இந்த இடத்துல விசாரணையில் இன்வெஸ்டிகேஷனில் எந்த தவறு நடந்திருந்தாலும் அவர்கள் கொடுத்த அந்த எக்ஸ்பர்ட் கொடுத்த அந்த டீட்டெயில்ஸை முழுமையாக புரிஞ்சிக்கணும், பார்க்கணும், அதை நம்ம அனலைஸ் பண்ணணும், அதற்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த கேஸ் ஸ்டடியில் சொல்கிறாங்க. மருத்துவ நிபுணர்கள் அந்த துறையில் திறமை பெற்றவர்கள். ஆகவே அவர்களின் கருத்து சயின்டிஃபிக் கருத்து என கருத வேண்டும். ஒரு சயின்ஸை நம்ம எப்படி நம்புகிறோமோ அதே மாதிரி எக்ஸ்பர்ட் எவிடன்ஸுடைய கருத்தை நம்பி ஆகணும் அப்படின்ற மாதிரி தயால் சிங் விசஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தராஞ்சல் அப்படின்ற ஒரு ஊர்லேருந்து சொல்கிறாங்க இந்த கேஸ் ஸ்டடியில். சிம்பிளாக இந்த கேஸ் ஸ்டடியில் என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பர்ட் எவிடன்ஸை புறம் தள்ளாதீங்க, அதை ஒரு மிக முக்கியமான பாயிண்ட்டாக வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் ஆஃபீஸர்ஸுக்கு ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் பார்த்தீங்கன்னா கட்டளை இடுது அப்படின்றத இதை நம்ம இந்த வழக்கிலேருந்து நம்ம புரிஞ்சிக்க முடியுது. தயால் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தராஞ்சல் அப்படின்ற ஒரு கேஸ் ஸ்டடியிலேருந்து. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எக்ஸ்பர்ட் எவிடன்ஸ் இல்லாத உங்களுடைய ஆன்சர் ஷீட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் ஒரு இடத்துல மறைமுகமாக கேட்டுடுவாங்க. கவனமாக நோட்ஸ் எடுங்க, கவனமாக படிங்க. மிக எளிமையான சப்ஜெக்ட் இது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.